सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। இதுவரையில் பார்த்தது இந்த அத்தியாக பாஷ்யத்துல வந்து பொதுவா அத்தியாசத்துக்கு ஆட்சேபம் சமாதானம், அதுக்கப்புறம் லட்சண பாஷ்யம், சம்பாவனா பாஷ்யம், பிரமாண பாஷ்யம், இந்த மாதிரி விபாகம் பண்ணினார். இந்த விபாகம் பண்ணி இது எல்லாம் சேர்ந்தது அத்தியாச பாஷ்யம். இது அந்த சூத்திரம் வரையில் வரும். சாங்கத்துக்கு முன்னாடி பாஷ்யம் முடியறது அது பரியந்தம் உள்ள பாஷ்யத்தை இந்த மாதிரி விபாகம் பண்ணியிருக்காரு. ஆட்சியத்துல இந்த மாதிரி விபாகம் இருக்குன்னு இவர் தான் வேற இல்லை. இவருடைய இதுல தான் அந்த லட்சணம், சம்பாவனா, பிரமாணம்னு மூணாவது. இப்போ ஒரு கேள்வி இவர் என்ன கேட்கிறாருன்னா, லட்சணம் சொல்ல வேண்டியது அவசியம், லட்சண பிரமாணார்த்தம் சொல்லுவாங்க, அதனால லட்சணம் அவசியம் சொல்லணும். அது லட்சணம் சொன்னதுக்கு அப்புறம் சம்பாவனான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. சம்பாவனா பாஷ்யம் ஒண்ணு அது இருக்கு. சம்பாவனா இப்படி ஒரு வஸ்து இருக்க முடியும் அப்படின்னு சம்பவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் சம்பாவனா. பிரமாணம் வந்து ஒரு வஸ்துவை காண்பித்தால் கூட அது இருக்குன்னு நம்மளால சட்டுன்னு நம்ப முடியாது. அப்படி இருக்கலாம்ங்கிற ஒரு சம்பாவனா புத்தி நமக்கு இல்லாம போனார். அதனால லட்சணம் சொல்லி பிரமாணம் சொன்னா கூட அந்த மாதிரி இருக்கலாம்னு ஒரு மனசுல ஒரு ஓரத்துல ஒரு சம்பாவனா புத்தி ஏற்படும். அப்பதான் வந்து இந்த பிரமாணம் வந்து வஸ்துவை சாதிக்கணும். அதுக்காக பாஷ்யத்துல லட்சணம், சம்பாவனா, பிரமாணம் மூணாவது காண்பிச்சிருக்காருங்கிறத இப்ப நிரூபணம் பண்ற. நனு ஏவமபி தல்லக்ஷணஸ்ய வஸ்துனः சத்பாவமாத்திரம் இஹ கதனீயம் நஹி யத்ர யஸ்ய சத்பாவः பிரமாணதः பிரசன்னः தத்ரைவ தஸ்ய அசம்பாவனா சங்கா ஏன தத் விநிவர்த்தயே தத் சம்பாவனா அபராகச்சேத. நனுவிலிருந்து கட்டேத வரையில் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, தல்லக்ஷணஸ்ய வஸ்துனः அந்த வஸ்துவுக்கு எந்த ஒரு லட்சணம் இருக்குமோ அப்பேற்பட்ட வஸ்து இருக்குங்கிறத மாத்திரம் சொன்னா போதும். சத்பாவ மாத்திரம் மிக கசனியும். அத்தியாசங்கிற வஸ்துவுக்கு, வஸ்துனா ஒரு பதார்த்தம், அத்தியாசத்துக்கு லட்சணம் சொன்னாலும் போதும். லட்சணம் சொல்லி அப்பேற்பட்ட அத்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் காண்பிச்சா. ஏன் பிரமாணத்தினால ஒரு வஸ்து ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் இருக்குமா இல்லையா, அது எப்படி இருக்க முடியும்னு சந்தேகம் வர முடியுமோ? நேர கண்ணால பார்த்தாச்சு அந்த வஸ்து இருக்குன்னு தெரிகிறது. அப்படி இருக்கும்போது அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருமோ? வராது. அதனால பிரமாணம் வஸ்துவை இருக்குன்னு காண்பிச்சு கொடுத்தோம்னா அதுக்கு மேல சம்பாவனான ஒண்ணு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அத்தியாசத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அதனுடைய லட்சணம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய பிரமாணமும் இது சொல்லி கொடுத்தா போதுமே. சம்பாவனாங்கிறது எனக்கு எத்திர எஸ்ய சத்பாவா பிரமாணத பிரதிபன்னா, எந்த வஸ்து எந்த இடத்தில் இருக்குங்கிறது பிரமாணத்தினாலே அறியப்பட்டதோ தத்திர இவ அதே இடத்தில் அந்த வஸ்துவுக்கு அசம்பாவனா சங்கா நகி, அங்க அது எப்படி இருக்க முடியுங்கிற அசம்பாவனா சங்கையே வர முடியாது. ஏன தத் நிவர்த்தவே தத்சம்பாவனா அபராகச்சேத, அந்த மாதிரி ஒரு சங்கை வருமானால் அதை நிவர்த்தி பண்றதுக்காக சம்பாவனான்னு ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஆனா அப்படி ஒரு அவசியம் ஏற்படாது. பதில் என்ன சொல்றார்? சத்தியம் நமக்குல பாதி உண்மை, பாதி ஒத்துக்கிறேங்க. சத்தியம்னு ஒரு அழியம். இது இந்த சத்தியம் மிச்சாங்கிற சத்தியம் இல்லை. இது
சொன்னது வாஸ்தவம் தான் சொல்லி சொல்றோம் இல்லையா, வாஸ்தவம் தான் இருந்தா பாதிதான் வாஸ்தவம்னு அர்த்தம். பாதி எனக்கு ஒத்துக்க முடியாது. சத்தியம்னு ஒரு அவ்வியம் அர்த்தாங்கிட்டார், பாதி விட்டு லட்சணம் பிரமாணம் இது ரெண்டுனால வஸ்து இருக்குங்கிறது தெரியறது ஒத்துக்கிறேன். ஆனால் பிரமாணத்தினால காண்பித்தாலும் கூட சில சமயம் அந்த வஸ்து இருக்குங்கிறத நம்ப மாட்டான். அந்த மாதிரியும் சில உதாரணங்கள் கிடைக்கும். அதே மாதிரிதான் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சொல்லக்கூடிய அத்தியாசமும். நான் பிரமாணம் காண்பித்து அத்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இல்லையே வாதாடுவோம், ஏன்னா நம்ப முடியாது. அதுக்காக சம்பாவனை ஒண்ணு தனியா சொல்ல முடியாது. சத்தியமேகம் விஷய விசேஷம் பிரயத்தனேன அன்பித்தபிரபி அனுபலப்தமான காரணதோஷே விஞ்ஞானே அவகாசமானோ பூர்வ பிரவருத்தேன சகலலோகவியாபினா நிச்சயேன பிரமாணேன அசம்சாத்தியமானதையா அபோத்தியமானோ திருஷ்யதே. விசேஷம்னா சில விஷயங்கள் விஞ்ஞானே அவகாசமானோ. எப்பேற்பட்ட விஞ்ஞானம்? பிரயத்தனப்பட்டு இந்த விஞ்ஞானத்துல ஏதாவது தோஷம் இருக்கா, அதாவது நமக்கு தெரிஞ்சதுல ஏதாவது தோஷம் காரணமா இருக்குமோன்னு நல்லா தேடி பார்த்து கூட தோஷம் தெரியல. தோஷம் தெரிஞ்சா நாம அந்த ஞானத்தை நம்ப முடியாது, தப்புன்னு சொல்லிடலாம். ஆனா ரொம்ப பிரயத்தனம் பண்ணி தெரிஞ்சா கூட அந்த விஷயத்தை நம்ப முடியாம போகக்கூடியதாக இருக்கான். அன்பித்தபிரபி அனுபலப்தமான காரண தோஷே விஞ்ஞானம். இதை பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா தலகிருஷ்ணன் எல்லாம் பண்ணி போட்டு விஞ்ஞானி அவகாசமானோபி அப்படின்னு சொன்னா போறாது. தெரியறதேங்கிறதுக்காக அது இருக்குன்னு நம்பிடணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ வருஷம் நமக்கு தெரியறதே நாம நம்பாம போக முடியாது. நம்ம தோஷத்தால தெரியுறதோ, இருக்காது இருக்கே வெளிச்சம் போறல அதனால இந்த மாதிரி தெரிஞ்சு விடுதோ அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வரலாம். அதுக்காக என்ன சொல்றாருன்னா அனுபலப்தமான காரண தோஷம்னு சொல்ற. அந்த மாதிரி தெரியறதுக்கு காரணத்துல ஒரு தோஷமும் இல்லை, ஒரு தோஷமும் தெரியல. தவறா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் தெரியல. அப்படி இருந்தாலும் சில சமயம் நாம விஷயத்தை நம்ப முடியறதில்லை. தெரிஞ்ச விஷயத்தை அதுல தோஷம் இருக்கலாமோன்னு ஒரு சம்பாவனை வந்ததுன்னா, தோஷம் இருக்குன்னு தெரியல ஆனா இருந்தாலும் இருக்கலாமே, நமக்கு தெரியாத தோஷம் ஏதாவது இருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது சொன்னால் அன்பித்தபிரபி அனுபலப்தமான பிரயத்தனேன அன்பித்தபி. மெனக்கட்டு நல்லா கண்ணெல்லாம் தெரியாதுதானே டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமும் அதே மாதிரி தெரியுது. அப்படி தெரிஞ்ச விஷயத்துல நாம நம்பாம போக முடியுமோ? என்னாலதான் தெரிஞ்சிருக்கு. கண்ணில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு எல்லாம் இது பண்ணி தீர்மானம் பண்ணியாச்சு, தோஷம் இல்லைங்கிறது. அப்பவும் அப்படியே தெரியுது. அதை நம்பாம போக முடியுமோ? முடியாது இல்லையா? ஆனால் அப்பேற்பட்ட விஷயத்திலும் சில இடத்துல அசம்பாவனா புத்தி ஏற்படுறது. அதாவது இவ்வளவு நல்ல பிரமாணம் எடுத்து காமிச்சா கூட அந்த விஷயத்தை நம்ப முடியாம போகுது. அப்படி இருக்கிறக்க நம்ம சம்பாவனாக ஆத்மானாத்ம அத்தியாசம் இருக்கு, சாதாரண அத்தியாசம், இது அந்த பெயர்பட்டதுதான். தோஷமே இல்லாத பல பிரமாணங்கள் இதை எடுத்து காண்பிச்சாலும் நம்ப முடியாம போகுதுங்கிறதுக்கு உதாரணம் காண்பி. ஏன்னா பூர்வ பிரவருத்தேன சகலலோக வியாபினா நிச்சிதேன பிரமாணி. இவன் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானே அதுதான் அவனுக்கு அசம்பாவனை புத்தி ஏற்பட்டு. தெரிஞ்சு வச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா பூர்வ பிரவருத்தம் சகலலோக வியாபி, எல்லாரும் இந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. சம்பாதம் தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப பிரமாணமா நம்பிடுவான். எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி இப்படிதான் அப்படின்னு சொல்றவாள் கிடைச்சதுன்னா அது சரி அப்படின்னு ஆயுதம். மறுமறிக்கே பேர ஒண்ணு சொல்றேன். நிச்சிதேன பிரமாணேன அசம்பாவியமானதையா அபோத்தியமானோ இதுக்கு உதாரணம். ஔத்பாதிகா சவிதரி. சூரியன்ல ஒருத்தனுக்கு ஓட்டது, சூரியனுக்கு ஓட்ட இருந்தாலும் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவனுக்கு சேர்ந்து ஓட்ட தெரியும். தெரிஞ்ச ஓட்டம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, யாருக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுதோ அவளுக்கு தெரியுமா, முடிய போறதோ அவளுக்கு தெரியும். இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாக்கா அப்போ ஓட்ட தெரியாது. வேற இல்லாம கூட யோசிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்திரனை பார்க்கிற மாதிரி சூரியனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்ப ஆயுசு தீர்ந்து போகுது, அநேகமா ஒழுங்கு போச்சுன்னு அர்த்தம்.
சந்திரன் நம்ம ஆனந்தமா பார்த்து வரலாம் கண்ணால, சூரியனை பார்க்க முடியுமா? கண்ணை கொடுக்கும். அந்த ரத்தத்தை ரேஷா அப்படின்னு பிரதிஷ்டா அந்த சூரிய மூலமாக இந்த பிடிச்சிருக்க நம்ம நேரம் அதனால தான் பார்க்க முடியாது. அவர் தன்னுடைய இதை அனுகிரகத்தை இதை எடுத்து விட்டாருன்னா அப்புறம் தன்னால பார்க்க முடியும். எப்போ எடுப்பாருன்னா நமக்கு எப்போ அந்த கர்மா தீர்த்து போயிடுமோ, அந்த ஜீவனை அதிர்ஷ்டம் முடிஞ்சு போயிடுமோ அப்போ எடுப்பார். அதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி பல காரணங்கள். அப்ப கவிதா சூரியன் இடத்துல ஓட்ட தெரியும். இந்த ஓட்ட தெரிஞ்சா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டா? ஏன்னா சூரியன் தான் இதுவரையும் தான் ஓட்ட தெரிஞ்சது இல்லை, வேற யாருக்கும் தெரியல, எனக்கு மாத்திரம் தெரியுது எப்படி அப்படின்னு நம்ப மாட்டாங்க. கண்ணில் ஏதாவது தோஷம் இருக்கானா வேற ஒன்றும் தோஷம்னு சொல்றதுக்கு இல்லை. அது எப்படி நம்ப முடியாம போகுமோ அதே மாதிரி யசாவா மாஹேந்திரஜால குசலேன பிராசாதாதே நிகரன். யாரோ ஒரு சுப்ரவித்தியக்காரன் ஒரு பெரிய வீட பிராசாதம் ஒரு பெரிய பங்களாவை உற்பத்தி பண்ணி எல்லாருமே ஏற்றா போல அதை எடுத்து முடிஞ்சுட்டான் பண்ணிக்கிறான். கிரகத்தை அவனே எடுத்து முடிஞ்சுட்டான்னு சொன்னா இது நேர பார்த்தாச்சு யாருனாலையாவது நம்ப முடியுமோ? நிச்சயமா முடியும், நம்ப முடியாது. ஏவம் இதெல்லாம் நேர பார்த்தாலும் பிரமாணம் காண்பித்தாலும் நம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி அபிஷயே அகங்கே ஏனகிலதி குணாதினா அத்தியாசேதுனா ரஹிதே நிஷ்கலங்க சைதன்யதயா அந்நிகதஸ்யாபி அத்தியாசஸ்ய அபனோதன சமர்த்தே அத்தியாசாவதः அவிபாவியமான காரணதோஷோ வித்தமஹாஸ்தி ஆகும். இந்த உதாரணங்களை காண்பித்து இதே மாதிரி ஆத்மா அனாத்மா அத்தியாசம் சொன்னோம். இதுவும் அகம்பாவிக்கும். ஏன்னு கேட்டா இது அபிஷேகம். ஆத்மாங்கிறது விஷயம் இல்லை. ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்துல அத்தியாசம் பண்ணலாம், இது விஷயமே இல்லை. அதே சமயத்துல அசங்கம் எந்த ஒரு அழுக்கு சங்கத்துக்கும் இடம் கொடுக்காது. ஏனகிரதி குணாதினா அத்தியாச கேதுனா ரகிதே. ஒரு கனவரணம்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு ஒரு யோகியதை வேணும். ஆக பிரமவரத்துக்கு வேண்டிய காரணங்கள் எதுவுமே அதுல இல்லை. ஆத்மாவில் நிஷ்கலங்க சைதன்யம், அதாவது சுத்தமான சைதன்ய சுரூபமா இருக்கு. இது என்ன பண்ணோம்னா இது வேணும்னா எங்கேயாவது வேற இடத்துல அத்தியாசம் இருந்தா அதையும் நிவர்த்தி பண்ணிக்குமே தவிர தன்னிடத்துல அத்தியாசத்தை யோசிக்காது. அப்பேற்பட்ட சுரூபம் அந்நிகதஸ்யாபி அத்தியாசத்தை அபனோதன சமர்த்தம். தனக்கு அத்தியாசத்தை ஏற்படுத்திக்காது. மற்ற இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்துக்கு அத்தியாசம் சொன்னா அதை நிவர்த்தி பண்ணி வைக்கலாம். அவ்வளவு பரிசுத்தமாக பிரகாசமாக. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல அத்தியாசம் இருக்குன்னு சொன்னால் இதை எப்படி நம்புது? அவிபாவியமான காரணதோஷோ வித்தமாக இது தப்பாதான். அத்தியாசம்னு சொல்றது ஒரு சமமா தான் இருக்கும். அது அத்தியாசம் இல்லை. அத்தியாசம்னு சொல்றது சமம் அப்படின்னா அத்தியாசம் இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி அத்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்கிறதுக்கு காரணமான தோஷம் புரியலையே தவிர அவிபாவியமான காரணதோஷம் புரியலையே தவிர ஆனா இதை நம்பும்படியாக இல்லை. ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு சாதாரண சொல்றது அப்படின்னு அந்த வரும். தது மா சந்தி சத்தாவாதிரேசேன சம்பவோபி. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு சந்தையை நிவர்த்தி பண்றதுக்காக பாஷ்யக்காரர் அத்தியாசம் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு சம்பாவனா பாஷ்யத்தை இருக்க முடியும். இருக்கு பாரு, அதுக்கு லட்சம் சொன்னோம். அப்படி ஒண்ணு இருக்க முடியுமானா இருக்க முடியும். இருக்க முடியும் இருக்குன்னு ஒரு பிரமாணம் காண்பிக்கிறது. ததுச்சதே ஆஹதோயவஸ்தாதோ நாம சுமிருத்தஸ்ய பிரஸ்னே ஆக்ஷேபேத பிரயோக தரிசனாத் உபயஸ்ய ச இஹ சம்பவாத் தந்திரேண வாக்கியம் லட்சண பாஷ்யம். முதல் லட்சணம் ஆகதோயம் அத்தியாசோ நாம அப்படின்னு இருக்கு. இது லட்சணத்துக்கு ஒரு பிரச்சனமா வச்சிருந்தோம்னா அப்ப சம்பாவனா பாஷ்யம் அதுக்கு அப்புறம் வருது. அதுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்க வேண்டாமோ? ரெண்டுக்கும் சேர்த்து இதுதான் கேள்வி. ஆகதோயம் அத்தியாசோ நாமங்கிறது பிரச்சனம்னு சொன்னா அர்த்தம் வேற, ஆட்சேபம்னு சொன்னா அர்த்தம் வேற. இந்த கிங்கிற சத்தத்துக்கு ரெண்டு அர்த்தத்திலும் பிரயோகம் உண்டு. அத்தியாசத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா பிரச்சனை. அத்தியாசத்துக்கு என்ன லட்சணம் இருக்க போறது அப்படின்னு சொன்னோம்னா இருக்க முடியாதுன்னு. அந்த என்னங்கிற அந்த கிங்கிற சப்தமே
ரெண்டு அர்த்தத்தையும் வரும். இது என்னன்னு கேள்வியும் வரும். கேள்வினா அவன் பதில் சொல்லணும். இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இந்த என்னங்கிற சப்தம் வரும். சப்தம் ஏன் ரெண்டு விதமா வரும். ரெண்டு இப்ப என்ன அர்த்தத்தை எடுத்துக்கணும்? போயம் அத்தியாசோ நாம. அத்தியாசோ நாம கஹா அப்படின்னு கேட்க. அத்தியாசோ நாம கஹா அப்படிங்கிறது முதல்ல சாமான்யமா நம்ம அர்த்தம் சொன்னோம்னா அத்தியாசம் என்பது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறது. வித்யா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறான். இதே கஹா மித்ரைகுண்யே பசி விஜரதாம் கோவிது கோ விசேஷம் அப்படின்னு சொல்லு. இந்த கஹாங்கிற அதுக்கு என்ன அவனுக்கு மித்ரைகுண்யே பசி விஜரதாம். மித்ரைகுண்யம்ங்கிற மார்க்கம் இருக்கு. அதாவது மித்ரைகுண்யங்கிறது வாஸ்தவத்துல சுத்தமான ஆத்மஸ்வரூபம் தான். மித்ரைகுண்யோ பவார்த்தினா அந்த ஆத்மஸ்வரூபத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதாவது தத்துவஞானிக்கு அவளுக்கு கோ விதி கோ விசேஷம். விசேஷம்ங்கிறது என்ன, விதிங்கிறது என்ன, இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவாவா அப்படின்னு கேட்டா அவளுக்கு என்ன விதி என்ன விசேஷம் அப்படின்னு கேள்வி இல்லை. இது ரெண்டும் இருக்க முடியாது அப்படின்னு இந்த கணங்கிறது அப்படியே. அதே மாதிரி ஓயம் அத்தியாசோ நாம ஓனாம அயம் அத்தியாச அப்படின்னு நந்தியில்தான் வித்தியாசம். நீ சொல்ற அத்தியாசம்லாம் அவங்க இருக்க முடியாது, என்ன இருக்க முடியும் ஆத்மாவில அப்படிங்கிற ஆட்சேப அர்த்தமும் கிடைக்கும். ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கணும். இம்மிருத்தத்திய இம்மிருத்தம்னா சிந்தப்தம்னு வச்சுக்கணும். இங்கிற சப்தத்திலேருந்து வரக்கூடிய அந்த ரூபங்கள் இருக்கு காணி எல்லாமே சிம்பிருத்தம். கிம்லேருந்து வந்தது கிம்ருத்தம்னு சொல்றோம். கிம்ருத்தத்திய பிரச்சனை ஆட்சேபே பிரயோக தரிசன இந்த ரெண்டு அர்த்தத்திலையும் இதனுடைய பிரயோகம் காணப்படுகிறது. உபயசேக இக சம்பவா. இந்த அத்தியாச விஷயங்கள் இது ரெண்டும் சம்பவிக்கும். உண்மையான கேள்வி கேட்க வேண்டியதும் இருக்கு, அது இருக்க முடியாதேங்கிற வாக்கில் ஆட்சேபமும் இருக்கு. சம்பவா தந்திரேன வாக்கியம் உச்சாரி. இந்த வாக்கியம் ஓயம் அத்தியாசோ நாம அப்படிங்கிற இந்த வாக்கியமானது ரெண்டு அர்த்தத்தையும் மனசுல வச்சிருந்து ஒரே வாக்கியமாக பிரயோகம். தந்திரம் அநேகத்தை மனசுல வச்சிருந்து ஒரே தடவை பிரயோகம் பண்றது இருக்கு. சப்த பிரயோகம் பண்றது ஒரே வாக்கியத்தை சொல்றது இதுதான் தந்திரம். அநேகத்துக்காக ஒரு காரியம் செஞ்சா அதுக்கு தந்திரம். மீமாம்சையில தந்திரம் ஸ்வேதோ தாவதி அப்படின்னு. ஸ்வேதோ தாவதி ரெண்டு பேரும் கேள்வி கேட்டிருக்கா. அதாவது யார் சொல்லி வச்சுருக்கா அப்படின்னு ஒருத்தங்க. இன்னொன்னு இந்த ஒரு நாய் ஓடி போச்சு எங்கேயும் ஓடி போச்சு அப்படின்னு கேட்டேன். ரெண்டுமே சேர்த்து ஒரே உத்தரம் ஸ்வேதோ தாவதி. ரெண்டு பேரும் கேட்கிறா இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இதுல இருந்து பதில் கிடைச்சது. ஸ்வேதோ தாவதி ஸ்வேதா கஷ்டன புருஷா, அவன் துணி வலிக்கிறான் அப்படின்னு ஒரு தாவதி இந்த பக்கமா ஓடுறது, சுவானா நாய் இந்த பக்கமா ஓடுறது, ரெண்டுமே ஸ்வேதோ தாவதி. ஸ்வேதோ தாவதிங்கிற வாக்கியத்தை உச்சாரணம் பண்ணினது ஒரே தடவை, ஆனா ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமா அதுல இருந்து பதில் கிடைக்கும். இதுதான் தந்திரேன உச்சாரணம். தத்ராபி பிரதமம் பிரச்சனஸ்ய பிரதிவச்சனம் ஸ்வரூபமாச்சாய புனः தத்தைவ சம்பவம் ஆட்சித்து பிரதிவிசத்தே. இந்த பாஷக்காரர் என்ன பண்றாருன்னா முதல்ல அதை பிரச்சனமாக வச்சுட்டு என்ன கேட்டான், லட்சணம் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாசத்துடைய ஸ்வரூப லட்சணம், அந்த ஸ்வரூப லட்சணத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்சேபம், அந்த ஆட்சேபத்துக்கும் பதில் சொல்றா. ரெண்டு விதமாகவும் இந்த கேள்விக்கு அவர் சமாதானம் பண்றார். தத்திர ஏவம் பூதே விஷயே ஸ்ரோத்ரூணாம் சுக பிரபோதார்த்தம் வியாஜக்ஷாணாः பிரதிவாதினம் தத்ரஸ்தமிவ சமுத்தாப்ய தேன ஆக்ஷிப்தம் அனேன பிருஷ்டமிதி மத்வா பிரத்யுக்தம் புனரசௌ ஸ்வாபிப்ராயம் விருணோதி இது ஆக்ஷேபம் அவதாரிய பிரதிவிதானம் பிரதிபத்தியந்தே. இந்த மாதிரி இடங்கள்லாம் வியாக்கியாதாக்கள்லாம் அந்த கிரந்தத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா அவளுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணுவாங்க. இப்போ கோயம் அத்தியாசோனாமான்னு ஒரு பத்தியா, இப்ப கோயம் அத்தியாசோனாமான்னு சொன்ன உடனே அவர் ஒரு லட்சணம் சொல்லிட்டார். திருவுருவம் பரத்துல பூர்வதிருஷ்ட அவர் பார்த்தா அப்படின்னு லட்சணம். அதாவது இந்த ஆசாமி இப்படி கேட்டான்,
இவர் என்ன நினைச்சாரு முதல்ல, இவன் வந்து கேள்வி கேட்கிறான், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கிறான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவனுக்கு பதில் சொன்னான். பதில் சொன்னதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் என்ன பண்றான், நான் கேள்வி கேட்கல, நான் உங்க ஆட்சேபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவிக்கிறான் அப்படின்னு கிரந்தத்தை வியாக்கியானம் பண்ணுவான், கிரந்தத்தை அவதாரியம் பண்ணும்போது. ஆக இது ரெண்டுமே அங்க வேணும். போயமத்தியாசம் ரெண்டுக்கும் ஒரே தடவை சமாதானம் சொல்ல முடியாது, சமமா தான் சொல்லியா. அப்ப முதல்ல பிரச்சனையாக வச்சிருந்து சமாதானம் பண்றது, அதுக்கப்புறம் ஆட்சேபமாக வச்சிருந்து அதுக்கு பதில் வியாக்கியானம். ஒரு விஷயம் இருக்கு, போயமத்தியாசோ நாமான்னு சொன்னா போறோம். ஆஹா போயமத்தியாசோ நாம ஆகான்னு இருக்கா சொல்லணும் அப்படின்னு இந்த சாஸ்திரம் வந்து வாதகத்தா ரூபமாக இந்த கதாங்கிறது 3 விதம். வாதகதா, ஜல்பகதா, விதண்டா கதா. நியாயசாஸ்திரத்துக்கு பிரசித்தமா இருக்கு. கதாங்கிறது ஒரு பொதுவான சட்டம். கதானா என்ன தெரியுமா, 2 பேர் பேசுறது, 2 பேருடைய சம்பாஷணம், இதுதான் கதாங்க. 2 பேர் தான், நிறைய பேர் கூடி பேசுறது இல்லை. அதுக்கு கதானே பேர் இருக்குது. பாக்கி எல்லாரும் மத்தியஸ்தாலா இருக்கலாம், ஆனா பேசுறது 2 பேர் தான் பேசலாம். ஒருத்தன் பேசுறதுக்கு லாயக்கு இல்லைன்னு எழுந்துட்டு போனா அப்புறம் இன்னொருத்தன் பேசலாம். அந்த அப்படிதான் ஒரு நியமங்கள்லாம் இருக்கு. அப்படி பார்க்கறதுக்கு வாதம்னு சொல்றது எப்படின்னா, தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிற கேள்வி. அங்கேயும் ஒருத்தன் கேட்கிறவன் இருப்பான், கேள்வி கேட்கிறவன் ஒருத்தன் பதில் சொல்றவன். அப்படி இருந்தாலே முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு விட்டு கிருஷ்ணன் வந்து கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கிறான்னா குரு வந்து அது பதில் சொல்றோம். இது வந்து இவ 2 பேருக்கும் சம்பாஷணை நடக்கிறது. இதை வந்து நாம வாதம்னு சொல்றோம். தமிழ் ஒரு வாதம் இல்லை. இந்த வாத சப்தத்துக்கு தத்துவபுத்து கபான்னு அர்த்தம். ஆதிபாஷிகமான முனிகாண்டமா இல்ல, அது ஜல்பகதா. ஏன்னா யாஜ்ஞவல்யர் இதாச்சு, யாஜ்ஞவல்யர் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று சொல்றேன். நான் எல்லாரையும் வேணா கேள்வி கேட்கறேன், நீங்க எல்லாரும் என்ன கேள்வி கேளுங்கோ, நான் பதில் சொல்றேன். யார் ஜெயிச்சாலும் அவ வந்து பிரம்மனிஷ்டா அவ இடத்துல போடுவாங்க. அது ஜல்பகதை. இது வாதகதா. ஜல்பகதாவில் என்னன்னா ஜெயிக்கணுங்கிற நோக்கத்துல பேசும். ஜெயிக்கணும்னா ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோத்தா. அப்ப ஜெயிக்கிறதுக்கு என்ன லட்சணம், தோக்கிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் இங்க நிரூபணம் பண்ணியா. இதுவும் நியாயசாஸ்திரத்தை சொல்லப்படுது. எப்படி எல்லாம் இருந்தா தோத்து போயிடுவான், சரியாவே சொன்னாவே சில சமயம் தோத்து போயிடும். இதனுடைய பக்கம் சரியானது சித்தாந்தம் அப்படிதான். ஆனா இவங்க சொல்ல தெரியலன்னா இந்த இடத்துல இவன் தோத்து போயிட்டான் அப்படின்னா இதை ஜெல்பம்னு சொல்றோம். என்ன சொல்றோம்னா விதிக்கு கட்டலாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. 3வது விதண்டா. விதண்டாவிலேயே 2 பேர் தான் பேசணும். ஆனா என்னன்னா ஜல்பத்துக்கும் விதண்டாவும் இதுலயும் ஜெயம் உண்டு விதண்டாவிலையும். ஆனால் ஜல்பத்தை காட்டுல என்ன வித்தியாசம்னு கேட்டா, ஜல்பத்துல அந்த வாதியானவன் வந்து நீ சொன்னது தப்பு, நான் சொன்னது சரி அப்படின்னு 2 சொல்லணும். உன்னுடைய சித்தாந்தம் தவறானது, ஆனா என்னுடைய சித்தாந்தம் அப்படி இல்லை அப்படின்றது சாதிக்கும். அப்படி சொன்னா வந்து அது ஜல்பகதா. விதண்டா கதால அப்படி வேண்டாம், நீ சொன்னது தப்பு அதோட முடிஞ்சது. அப்ப நீ சொல்ல எது தப்பு இல்லையா, நீ தான் சொல்லேன்னா நான் அது சொல்றது அதுக்கு வரல, நீ சொன்னது தப்பு அதோட முடிஞ்சு. அவ்வளவுதான் விதண்டாக. ஸ்வபக்ஷ ஸ்தாபன ஹீனா, தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம். அதுக்காக இந்த கதை இல்லை. விதண்டாக ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்கன்னா எதிராளியுடைய பட்சத்துல இருக்கிற தோஷத்தை மாத்திரம் சொல்லிட்டு நிறுத்தினா இவன் ஜெயிச்சுட்டான். ஆனா ஜல்பத்துல அப்படி இல்லை, நீ அவன்கிட்ட தோஷம் சொன்னீங்க, உன் பக்கம் எப்படி இருக்கு அது சொல்லு, உன்னுடைய சித்தாந்தம் எப்படி இருக்குன்னு அதை ஸ்தாபனம் பண்ணியா ஜல்பகத்தை. ஆக இப்படி 3 விதமான கதை இருக்கு. இங்க ஆகோயம் அப்படிங்கிற இடத்துல இது ஜல்ப கட்டையோ விதண்டா கட்டையோ இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த சாஸ்திரம் வந்து அப்படி இல்லை. இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தம் சொல்றாலே, பூர்வபக்ஷ சித்தாந்தம் சொன்னா பூர்வபக்ஷ சித்தாந்தியை ஜெயிக்கிறதுக்காகவோ சித்தாந்தி பூர்வபக்ஷியை ஜெயிக்கிறதாகவோ வச்சுக்கப்படாது. அதுக்காக இல்லை. இது வந்து அவன் ஒரு பெருசா சொல்றான், அதுல தப்பு இருக்குன்னு காண்பிச்சு இப்படித்தான் சரிங்கிறது சொல்றது. இப்படி சொல்லிட்டான்னா அவன் ஒத்துமுடுவான் பூர்வபக்ஷி. இந்த அதிகரணங்கள்ல இது ஒரு நல்ல விசேஷம். அதிகரண விசாரணைக்கு பூர்வபக்ஷி இருக்கானே அவன் இன்னொரு மற்ற அதிகரணங்கள் எல்லாம் சித்தாந்தி என்ன சொல்லியிருக்காங்கிறத மனசுல வச்சுட்டு இவன் பேசுவான்.
புரியான்னு சொல்லியிருக்காரு சித்தாந்தி அந்த அதிகரணத்துல. அதனால நான் இப்படி பேசுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர பூர்வபக்ஷிக்குன்னு ஒரு நியாயம் கிடையாது. இவன் ஒரு தனி நியாயத்தை வச்சுட்டு பேச மாட்டான். இந்த நியாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சித்தாந்தி சொல்லியிருக்கலாம், அந்த நியாயத்தை வச்சு இங்க போட்டு விடுவான். அப்ப சித்தாந்தி சொல்லுவான் அந்த நியாயம் இங்க வராதுப்பா, இங்க வேற நியாயம் அப்படின்னு சொன்னா ஒழுங்கு. ஆக இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தங்கிறது ஜெயத்துக்காக பண்ற வாதம் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே ஆஹ வாதி அதுவா சிஷ்யா அப்படிங்கிறது சொல்லணும். அப்ப இங்கே அப்படி அதுல கூட ஆட்சேபங்கள்லாம் வரும். இப்ப குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் பேசுறத சிஷ்யன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கேள்வியாக கேட்க முடியும். பிரச்சனமாக கேட்கிறான் அப்படின்னா என்ன, ஓ அப்படி கேட்கறியா அப்படின்னு கேட்டா அவர் பதில் சொல்லலாம். இவங்க மனசுல சந்தேகம் இருக்க, நீங்க சொல்ற மாதிரி இருக்க முடியாதே அப்படின்னு இவன் மனசுல இருக்கு. அவர் சொல்லி கொடுத்தா ஆனா அந்த மாதிரி இருக்க முடியாது போல இருக்குன்னு மனசுல இருக்குது. அப்ப என்ன சொன்னா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். கிருஷ்ணனையும் கேட்கலாம். இப்படி கேட்டுட்டாட்டு ஏதோ சண்டை வந்து இருக்குன்னு நினைச்சிருக்காரு. ஆட்சேபம் சொன்னா உடனே இது இல்லை. இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணினாலும் குரு சமாதானிக்கிறோம், இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு, அதனால இங்க வரலாம் அப்படி. ஆக இங்க பிரச்சனமாக இருந்தாலும் ஆட்சேபமாக இருந்தாலும் இது குரு சிஷ்ய வாதம் தான், வாதகதாதான். ஜல்பமும் விதண்டாவோ இல்லைங்கிறது காண்பிக்கிறது ஆக அப்படின்னு சொன்னோம். அதுலயும் முதல்ல அவன் பிரச்சனமாக கேட்டதாக வச்சிருந்து குரு பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் பிரச்சனை இல்லை, எனக்கு இது முடியாதேன்னு ஒரு அசம்பாவனா புத்தி இருக்குது, தன்னுடைய ஆட்சேபத்தை காண்பிப்பான். ஆட்சேபத்தை காண்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு சமாதானம் சொல்லுவார் குரு. இந்த விதமான வியாக்கியானம். சர்வத்திர ஏவம் விதே கிரந்த சன்னிவேசே ஏக வியாக்கியா பிரகாரா. இந்த மாதிரி வரக்கூடிய கிரந்தத்தை வியாக்கியானம் பண்றதுக்கு தான் பண்ணுவான். விகூடாபிசந்தி பரிஹரதி அப்படின்னு சொல்லுவான். அதாவது தன்னுடைய அபிசந்தினா அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தாமலே இவன் அதுக்கு பரிகாரம் உடனே அவன் அதுக்கு மேல அடுத்த கேள்வி கேட்டுவான். கேள்வி கேட்டா இப்ப ஒரு பக்தி தன்னுடைய அபிப்பிராயத்தை முதல்ல மறைச்சு வச்சிருந்த அபிப்பிராயத்தை இதை வெளிப்படுத்தினான், அதுக்கு பரிகாரம் சொல்றார். இப்படின்னா வியாக்கியானம் பண்ணிட்டே போவான். ஆட்சியிலே இது நிறைய வரும். ஸ்மிருதிரூபா பரஸ்பர பூர்வதிருஷ்டாவபாசா இது பிரச்சனவாக்கியம் அத்தியாசம் உத்திஷ்ய லட்சணம் அபிதீயது. இங்க போயம் அத்தியாசோ நாமன்னு வந்தது. கவி என்ன சொன்னார்? உச்சதை ஸ்மிருதிரூபா பரஸ்பர பூர்வதிருஷ்டாவபாசா. ஆனா இந்த வாக்கிய பூர்த்தியாகும். கோயம் தேவதத்தா அப்படி இல்லை, கோயம் அப்படின்னு சொன்ன ஒரு கேள்வி கேட்டான். கோயம் மனுஷியா அப்படின்னு கேட்டான் ஒரு கேள்வி. இந்த மனுஷன் யாரு? அப்போ நான் பதில் சொல்றதுக்கு தேவதத்தா அப்படின்னு ஒரு பதம் போட்டா கூட போதும். யாரு அப்படின்னு கேட்டேன். தேவதத்தா அப்படின்னு பதில் சொல்றேன். ஆனா பதில்ங்கிறது ஒரு வாக்கியமா இருக்கணுமோ. அவன் ஒரு பதம் தான் சொன்னான்னு இருந்தாலும் கூட அயம் தேவதத்தா ரெண்டு பதமா இருக்கு. அயம் கஹா அப்படின்னு கேள்வி, அயம் தேவதத்தா அப்படின்னு பதில் வாக்கியம் வரும். அத அயங்கிறது அங்கேயே பூர்வ வாக்கியத்துல இருக்கு, அதான் அவனுக்கு மனசுல இருந்துட்டே இருக்குங்கிறதுக்காக சொல்றவா சுருக்கமா சொல்லி வெறும் தேவதத்தா அப்படின்னு சொல்லுவான். ஒரே ஒரு வாக்கியத்துக்கு ஒரே ஒரு பதம் ஒரு வாக்கியமாக, ஒரு வாக்கியம் இருக்கிற மாதிரி இல்ல ஒரு பதம் இருக்கிற மாதிரி வாக்கியம் கிடையாது. ஆனா ஒரு பதம் இருக்கிற மாதிரி வாக்கிய பிரயோகம் உண்டு. ஒரே ஒரு பதம் வாக்கியம் ஆகாது. ரெண்டு பதமாவது குறைஞ்சபட்சம் இருந்தா தான் அது வாக்கியமாகும். ஏன்னா பத சமூகோ வாக்கியம். ஆனால் ஒரே ஒரு பதத்துக்கு பிரயோகம் உண்டு, அதை பூர்த்தி பண்ணிக்கணும். சில சமயம் நம்ம அந்த கொஞ்சம் கதவை அப்படின்னு சொல்லி கதவை அப்படின்னு சொல்லிட்டு போறோம். கதவை சாத்தணும்னா திறக்கணும்னா ஏதோ ஒன்று புரிஞ்சு விடுவான். ஏன் அதை சொல்றது பூரா வாக்கியத்தை சொல்லணும்ல, அவன் புரிஞ்சுக்கிறத புரிஞ்சு விடுவான். துவாரம் அப்படின்னா திதேகி அப்படின்னு சேர்த்துப்பான். திறந்து இருந்ததுன்னா ஒரு திதேகி, மூடி இருந்ததுன்னா தரன்னு அர்த்தம். அந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி இடத்துல அந்த பிரச்சனை வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதத்தை இங்க சேர்த்துக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? அஜாசகாங்கிற பதம் இந்த வாக்கியத்துல சேர்க்கணும். அஜாசகா ஸ்மிருதிரூப பரஸ்பர பூர்வதிருஷ்டாவ பாசகா. அத்தியாசம் என்பது என்ன அப்படின்னா ஸ்மிருதிரூப பரஸ்பர பூர்வதிருஷ்டாவ பாசகான்னு எது சொல்லப்படுறதோ இதுதான் அத்தியாசம். அத்தியாசத்துக்கு ஸ்வரூபம். இதனுடைய வியாக்கியானம் பண்ணணும். இது
இது சொன்னா புரியாது. பிரதிரூப பரஸ்பர குரு திருஷ்டாவபாதான்னு சொன்னா என்னன்னே புரியாது. இதுதான் நான் சொல்றேன், இதைத்தான் நான் அத்தியாசம் சொல்றேன். அதனாலே பிரசனவாக்கியம் அத்தியாசம் உத்திஷ்ய, எந்த அத்தியாசத்தை பத்தி அவன் கேள்வி கேட்டானோ அந்த அத்தியாசத்தை உத்தேசித்து இந்த லட்சணம் சொல்லப்படும். அப்ப அந்த அத்தியாசவாதிகளை பார்த்துட்டு நம்ம இதுல பேசணும். லட்சணம் அபிதீயது. இந்த இதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோம். பிரதிரூபா பரஸ்பர பூர்வ திருஷ்ட அவகாசகான்னு இருக்கு இல்லையா, வெறும் அவகாசகா அப்படின்னு இருக்கும். வெறும் அவகாசகான்னு சொன்னாக்க தெரியறதே அதுதான் அவகாசம். அந்த அவகாசம்னு அத்தியாசத்துக்கு ஒரு லட்சணம் ஆகாது, இதெல்லாம் அதிகாரத்து. அதனால சொன்னா பரஸ்பர அவகாசகா. பரஸ்பர பரஸ்பி வேற ஒண்ணுல அது தெரியுது. எது தெரியுறதோ அதுவே அதுவா தெரிஞ்சா நமக்கு தப்பு இல்லை. வேறொன்னு அதுவாக தெரிஞ்சது, இதுதான் அத்தியாசம். பரஸ்பர அவகாசம் சொன்னா பராவகாசான்னு தானா கிடைக்கும். எது பாம்பு இல்லையோ அது பாம்பா தெரிஞ்சதுன்னா அது அத்தியாசம். எது பாம்போ அதுவே பாம்பா தெரிஞ்சதுன்னா அது அத்தியாசம் கிடையாது. அதனால பரஸ்பர பராவகாசம், வேறொன்னு வேறொன்னாக தெரிவது, இது அத்தியாசம். பரஸ்பர இஷ்டுக்தே அர்த்தாத் பரஸ்ய அவகாசமானதா சித்தா. வேறொன்னு இப்படி தெரியுதுன்னு சொன்னா தெரியறது வேற, எது தெரிகிறதோ அது வேறங்கிறது தெரியுது. எதுல தெரிகிறதோ அது சத்த விசேஷனம் பிரதிரூபம். அப்புறம் இந்த அவகாசம் எப்படி வந்தது, வேறொன்னு அதுவாக எப்படி தெரிய முடியும்? எது எப்படி இருக்கோ அப்படித்தானே தெரியணும். கண்ணால பார்த்தா இருக்கிறபடித்தானே அது தெரியணும். அப்படி தெரியாமல் வேற மாதிரியா ஏன் தெரியுது அப்படின்னு கேள்வி வந்தால் அதுக்கு காரணங்கள் சொல்லணும். இந்த காரணங்கள்னாலே இந்த மாதிரி ஒரு அத்தியாசம் வந்தது அப்படின்னு அந்த காரணங்கள் உபபாதனம் பண்றதுக்காக ரெண்டு விசேஷம் போட்டிருக்கார். பிரதிரூபகான்னு ஒண்ணு, பூர்வ திருஷ்டான்னு ஒண்ணு. அவகாசகான பூர்வ திருஷ்டான்னு ஒண்ணு சேர்ந்துருக்கு இல்லையா, பூர்வ திருஷ்டங்கிறதும் இருக்காதான் பிரதிரூபகாங்கிறது. ஆக முதல்ல நம்ம மனசுல என்ன வச்சிருக்கோம்னா பரஸ்பர அவகாசகம் பராவகாசகம். அதுக்கு மேல நமக்கு ஒரு கேள்வியை கலப்பி வச்சுட்டு இதுக்காக பிரதிரூபகா இதுக்காக பூர்வ திருஷ்டா அப்படிங்கிறத வச்சு பிரதிரூபகானா என்ன அது முதல்ல பார்ப்போம். தस्य விசேஷனம் ஸ்மிருதி ரூபம் மரியதே இது ஸ்மிருதி. ஸ்மிருதின்னு சொன்னா ஞாபகம்னு நாம சொல்லுவோம். ஆனா இங்க ஞாபகத்துக்கு வரும் விஷயம் மரியதே இது ஸ்மிருதி, மறிக்கப்படும் பொருள். ஏற்கனவே பார்த்த விஷயம் இப்ப ஸ்மிருதிக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொன்னா அது ஸ்மிருதி எது எதை நாம பார்த்தோமோ அது இப்ப ஸ்மரிக்கல. மரணம்னு அர்த்தம் இல்லை, மறிக்கப்படும் வஸ்துன்னு அர்த்தம் ஸ்மிருதியின் சப்தம் முதல்ல. அப்போ கேள்வி இந்த வையாகரன் கேள்வி கேட்பான். ஸ்மிருதின்னு சொன்னா பாவை தானே சொல்லணும், மரணம்னு தானே அர்த்தம் சொல்லணும், நீங்க மரியமானம் அப்படின்னு சொல்லணும். ஸ்மிருதிக்கு விஷயமாகும் பொருள்னு சொல்லணும்னா ஸ்மிருதி சப்தம் அதுக்கு சரியா வராது. அதுக்கு சொல்றாரு வியாக்கரணத்துல இதுக்கு இடம் இருக்கு. அசம்ஞாயாமபி அசர்த்தரி காரகே சமாதீனாம் பிரயோக தரிசனா. பிரயோகம் இருக்கு. அகர்த்தரிக காரகே சம்ஞாயாம் பாயிண்ட் சூத்திரம் வேறு பண்ணிருக்க. என்ன சொல்றதுன்னா சம்ஞாயாமுக்கு பிராயுகம்னு அந்த சூத்திரத்துல வையாக்கரணம் சொல்றேன். அகர்த்தரிக காரகே கர்த்தாங்கிற ஒரு இந்த பாவார்த்தத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது, இந்த பின்னு அப்புறம் லூட்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த பாவ விற்பத்திக்கு வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்திகாரகத்தை விட்டுட்டு மற்ற காரகங்கள் அர்த்தத்திலையும் வரும். விருத்தின்னு சொல்லி மரண கர்த்தாவை சொல்லக்கூடாது. இந்த பின் பிரச்சனையும் வந்திருக்கு. இந்த பின் பிரச்சனையும் மரண கர்த்தாங்கிற அர்த்தத்துல நிச்சயமா வராது. ஆனா மரணத்துக்கு இது விஷயமும் அதை சொல்லலாம். கர்மகாரகத்துக்கு வரலாம். ஆகர்த்தரி காரகு அப்படின்னு அவரே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இது வரலாம். இது வியாக்கரண விஷயங்களை விட்டுடுவோம். கணாதீனாம் பிரயோகிக்கலாம். ஆவே சொல்லக்கூடிய பல பிரத்தியங்கள் இந்த மாதிரி அர்த்தத்துக்கு வரும். அதனால ஸ்மிருதி சப்தத்துக்கு மர்யமானம்னு அர்த்தமாகும். இங்கே ஸ்மிருதி ரூபகான்னு சொன்னா நாம பிரச்சனை ஏமாந்து போயிடுவோம்.
இந்த ஞானம் இருக்க சாந்தி இதை ஸ்மிருதி ரூபமாக சொல்ற, அதாவது ஸ்மிருத்தியாத்மகமாக சொல்ற, இதுவே ஒரு ஸ்மிருதி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி சாந்தி இருக்கு பிரமை, அந்த பிரமைய ஸ்மரணம்னு அவரை சொல்லல, இது ஸ்மிருதி ரூபம்னு சொல்ற, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லலாம், அப்படி சொல்லல, ஸ்மிருதி ரூபகான்னு சொன்னாங்க. அதுல என்ன அர்த்தம்? ஸ்மரியமான ரூபம் ரூபம் அத்திய புனஸ்மரியதே. சாந்தியில தெரிகிறதே இந்த வஸ்து நாம ஞாபகப்படுத்திக்கக்கூடிய வஸ்து இல்லை, மரியமான வஸ்து இல்லை. இவன் எப்போ அந்த பிராந்தியில ஒரு சர்ப்பத்தை பார்த்தானோ அவனுக்கு தெரிகிறது அது ஏற்கனவே பார்த்த சர்ப்பம் இல்லை, இவன் ஞாபகப்படுத்திக்கக்கூடிய சர்ப்பம் இல்லை, அந்த சர்ப்பம் வேற. இப்ப பார்க்கக்கூடிய சர்ப்பம் அதை போல இருக்கு, ஏற்கனவே பார்த்த சர்ப்பத்தை போல இருக்கே தவிர ஏற்கனவே பார்த்த சர்ப்பம் இது கிடையாது. அதனாலதான் ஸ்மிருதி ரூபம் அதை போன்றது. ஸ்மரியமான ரூபம் இவ ரூபம் ஆசிய நபுனः ஸ்மரியதே ஏவ. ஏற்கனவே பார்த்த சர்ப்பம் இது இல்லை, ஏன்னா இது அனிர்வச்சனீயம், இது பொய் சர்ப்பம். ஏற்கனவே உள்ளது நெஜ சர்ப்பம், வியாவகாரிகமான நெஜ சர்ப்பம். ஸ்பஷ்டம் புரோவஸ்திகத்துவ அவகாசம். நீ இது ஸ்மரியமானம்னு நேர சொல்லக்கூடாது. ஸ்மரியமானம்னு சொன்னா எங்க பார்த்தானோ அங்க இருக்கிறதாக ஞாபகம், எங்க பார்த்தானோ அங்க இருக்குன்னு தெரிஞ்சா அதுதான் ஸ்மரணம். இது இருக்கா போல இருக்குதுன்னா இவன் பார்க்கறான். இப்போ சர்ப்பம் எங்க தெரியுது? அயம் சர்ப்பான்னு சொன்னா இதோ இருக்க எழுத்தா போலன்னு தெரியும். அப்ப எழுத்தா போல இருந்ததுன்னா அது ஸ்மரணம் கிடையாது. ஸ்மரணம்னா அன்னைக்கு அன்னைக்கு காட்டுல பார்த்தேனே, அங்க பார்த்தேனே, இங்க பார்த்தேனே, எங்க அவன் பார்த்தானோ அந்த தேசகாலத்தோடு ஞாபகத்து வந்தா அது ஸ்மரணம். தேசகாலம் இல்லாமல் எழுத்தா போல இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப ஸ்மரணம் கிடையாது. அதனாலே இது ஸ்மரியமான மிக ஸ்மரியமான ரூபம், ஸ்மிருதி ரூபமே தவிர ஸ்மிருதி கிடையாது. பூர்வதிருஷ்டாவபாசா இது உபபத்தி ஸ்மிருதி ரூபத்தே. ஸ்மிருதி ரூபகாங்கிறதுக்கு ஆயிடுச்சு. இது எதுக்காக ஸ்மிருதி ரூபகாங்கிற தளம் அப்படின்னு கேட்டால், எப்படி அந்த வஸ்து தெரிகிறது, இதை இந்த பிரமஸ்தலத்துல ஒரு 5 வாதங்கள் இருக்கு. ஆத்மக்ஷாதிகி, அசக்ஷாதிகி, அக்ஷாதிகி, அந்நியாட்சாதிகி, அனிர்வச்சனீயாதிகி. இந்த எல்லா சாதியும் பற்றி அவன் என்ன சொல்றாங்கிறத விஷயத்தை அவரை சொல்லுவார். அடுத்த வரியே அதுதான் பாஷ்யத்துல. என்ன சொன்னா பாஷ்யத்துல அடுத்த வரியே அதுதான். சந்தேகி அந்நியத்திர அந்நிய கர்மாச்சாதி வருந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு பாஷ்யத்துல சொல்லிருக்காரு. சாதிவாதம்னு இருக்கு. இந்த பிராந்தி வரும் காலத்துல எப்படி இந்த மாதிரி பிராந்தி வந்ததுங்கிறத விசாரிச்சு ஒவ்வொருத்தர் பிரக்கிரியை பண்ணியிருக்காங்க. அதுல சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் ஏற்கனவே எங்கேயோ பார்த்தானே அந்த சர்ப்பத்தை தான் இங்க பார்க்கறான்னு நையாயிக்கால் சொல்றான். மீனாட்சாதிவாதம் அப்படி இல்லைன்னு காண்பிக்கிறதுக்காக ஸ்மிருதி ரூபகான்னு சொல்றான். நீ சொல்றது பார்த்தா ஏற்கனவே பார்த்த சர்ப்பம் தான் இது, ஆனா அது இல்லை, இது வேற சர்ப்பம்னு நான் சொல்றேன். அதனால இந்த அத்தியாசத்துல தெரியக்கூடிய சர்ப்பமானது ஏற்கனவே பார்த்த சர்ப்பம் கிடையாது, நான் அந்த சாதிவாதத்தை ஒட்டுதலை காண்பிக்கிறதுக்காக சொல்லிட்டேன். அப்ப எப்படி இப்படி தெரியுதுன்னு கேட்டா, பூர்வ திருஷ்டாவபாசா இது உபபத்தி ஸ்மிருதி ரூபம். ஏற்கனவே பார்த்த சர்ப்பமோ இது இல்லை, ஆனால் அப்ப இது வேற சர்ப்பங்கிற, வேற சர்ப்பம் இது வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பூர்வ திருஷ்டங்கிற பதத்தினாலே சமாதானம் இருக்கு. நமக்கு ரெண்டு பேச்சு பார்த்தா எங்கேயோ எதையோ முடிச்சு போட்டா மாதிரி இருக்கு. எப்படி இப்படி தெரிகிறது, ஸ்மரணமோ இல்லையோ கேள்வி. அப்ப எப்படி பூர்வ திருஷ்ட, பூர்வ திருஷ்டன்னு சொன்னா எப்படி சமாதானம் கிடைக்குது? அதுவும் சொல்லும். பூர்வம் அதிருஷ்ட ரஜகஸ்ய சுத்தி சம்பிரயோகே ரஜதம் அவபாசத்தே. பூர்வ திருஷ்டான்னு எதுக்காக போட்டார்னா, எவன் ஒருத்தன் ரஜதத்தை பார்த்ததே கிடையாதோ அப்பேற்பட்டவனுக்கு சுத்திய பார்த்து ரஜதம்ங்கிற பிராந்தி வரவே முடியாது. அவன் ஏற்கனவே பார்த்திருக்கணுங்கிறத, சர்ப்பம்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா தான் அப்புறம் இது சர்ப்பம்னு பிராந்தி வர முடியும். அதுவே தெரியலேன்னா முடியாது. அதனால பூர்வ திருஷ்டங்கிற இதுக்கு ஒரு காரணத்தை காண்பிக்கும். அப்படின்னா என்ன ஆச்சு, எந்த வஸ்துல இவனுக்கு வேற ஒரு கிரமம் ஏற்படுறதோ பரஸ்பர பராவபாசம், அந்த பராவபாச
அவகாசம் வரத்துக்கு இவனுடைய பூர்வ தரிசனம் ஒரு காரணமாகிறது. பூர்வ தரிசனம்ங்கிறது எப்படி காரணமாகும்னு கேட்டா சம்ஸ்காரத்தை உண்டாகும். அப்ப இது அப்ப 3 வயசு சொல்லுவார். மேல என்ன சொல்றாருன்னு சொல்றேன். ஏற்கனவே பார்த்த ஒரு வாசனை சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் ஒண்ணு. இப்போ இருக்கக்கூடிய தோஷம். தோஷங்கிறது ஒரு 2-3 இந்திரிய தோஷமா இருக்கலாம், மனசுல உள்ள தோஷமா இருக்கலாம், வெளியில உள்ள தோஷமா இருக்கலாம். எல்லா தோஷமும் ஏதோ ஒரு தோஷம் இல்லாம பிராந்தி வராது. அந்த தோஷம் ஒண்ணு. தோஷம் சம்ஸ்காரம். தோஷம் சம்ஸ்காரம் இது ரெண்டும் இருந்தாலும் கூட கண்ணை திறந்து பார்த்தாலே அந்த பிராந்தி வருது. கண்ணை மூடின்னு இருந்தானே கருப்பு தெரியாது இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? அந்த அதிஷ்டானம் இருக்கு. அவன் எதுக்காக கண்ணை திறக்கிறான்னா சர்ப்பம் தெரியறதுக்காக கண்ணை திறக்கல. அவனுடைய கண்ணானது அங்க எந்த அம்சத்தை காண்பிக்கிறதுனா சர்ப்பத்தை காண்பிக்கல. சர்ப்பத்தோட அந்த கண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத சமயத்துல அது எப்படி அந்த சர்ப்பத்தை காண்பிக்க முடியும்? நாம நினைக்கிறோம் அந்த அவன் சர்ப்பத்தை கண்ணால பார்த்தாங்க. கண்ணால அவனால சர்ப்பத்தை பார்க்கவே முடியாது. இவன் அந்த சர்ப்பத்தை கண்ணால பார்க்க முடியும்னா அப்ப எல்லாராலையும் கண்ணால பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரியுமா அந்த சர்ப்பம்? இல்லையா? தெரியாது. அப்ப என்ன கண்ணை எடுத்து கிடக்குறான்னா இதுன்னு ஒண்ணு புரோவர்த்தி இருக்கு, அது தெரியறதுக்கா. சர்ப்பம்ங்கிறது தெரியறதுக்கு கண்ணு வேண்டாம், ஆனா அந்த இது தெரியறதுக்காக கண்ணு வேணும். அதுக்காக இதை அதிஷ்டான சாமானிய தியானம். 3 அதிஷ்டான சாமானிய தியானம். இதுன்னு தெரியணும். இதுன்னு கூட தெரியலன்னா அப்புறம் வராது. அதனால இதுன்னு ஒண்ணு தெரியணும். அதான் பொதுவான அதிஷ்டானத்துக்கு தெரிஞ்சிடணும். விசேஷமா தெரிஞ்சுருக்கப்படாது. வேற இன்னொரு விஷயத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும். அதே சமயத்துல தோஷம் இருக்குன்னா இந்த 3 இருந்தால் இங்கே இருக்கா போல அந்த வஸ்துவை பார்க்கணும். அத்தியாசம் நம்மளோட இந்த 3 காரணத்தை தெரிவிக்கிறதுக்காக யதா அர்த்தா தத் விஷயத்தை அவகாசத்தியாக இதமேவ லட்சணம் முக்தம் பவதி. பஞ்சவாதிகாச்சாரர் ஏற்கனவே அத்தியாசத்தை 2 விதமாக எழுதியிருக்கார். அந்த அர்த்தா அர்த்தாத்தியாசா தியானாத்தியாசா. இப்ப விஷயம் இந்த மாதிரி சொல்லிட்டார் இல்லையா? இப்பேற்பட்ட விஷயம் எந்த தியானத்துல பாதிக்கிறதோ அதுதான் தியானாத்தியாசம். அங்க தெரியக்கூடிய சர்ப்பம் அர்த்தாத்தியாசம். சர்ப்பம் தெரிவதுன்னு தியானம் இருக்கு, அது தியானாத்தியாசம். ஆக 2க்கும் இந்த பிரதிரூபம் பரத்த பூர்வதிருஷ்டாவகாசா அப்படிங்கிறதே லட்சணமான ஆகும்.